Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் பேசுகிறேன். சமீபத்தில் மிக முக்கியமான 3 ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியும், ராகுவினுடைய பெயர்ச்சியும், கேது பகவானுடைய பெயர்ச்சியும் நடந்திருந்துச்சுங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார். சமீபத்திய பெயர்ச்சிகளை பார்க்கும்பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார். மீனத்தில் குருவனுடைய வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த ராகு பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்க காத்திருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும், பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும், ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு அமைச்சிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களே, ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இது வரைக்கும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்த அந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய பயிற்சி தான் இப்போ இருக்கக்கூடிய குருவினுடைய பயிற்சி. ராசிக்கு இது வரைக்கும் 3ல் இருந்த குரு பகவான் உங்களுக்கு அடுத்த வீடான 4வது இடத்துக்கு வந்திருக்கார். ராசியிலேயே இது வரைக்கும் இருந்த ராகு பகவான் ராசிக்கு 12வது இடத்துக்கு வந்திருக்கு. ராசிக்கு 7ல் இருந்து பல்வேறு ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருந்த கேது பகவான் தன்னுடைய 6வது இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ இந்த பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அதுலேயும் குறிப்பாக வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இன்னும் பயிற்சி ஆகாததுனால அவர் விரய சனியாகவே உங்களுக்கு 12வது இடத்துல இருக்கார். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் 3ல் இருந்த குரு 4ல் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விடியலை தரக்கூடிய ஒரு காலம்னு நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஜென்மத்தில் கடந்த 1.5 வருஷமாக மீனராசிக்காரர்களுக்கு ராகுவால் ஏற்பட்டிருந்த வலிக்கு எல்லாத்துக்கும் இந்த குருவினுடைய பெயர்ச்சி ஒரு பெரிய அருமருந்தாக அமையும். ஏன்னா மீனராசிக்காரர்களில் நீங்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் சரிதான், எல்லாருக்கும் உதவி பண்ணுற எண்ணம், எல்லாருக்கும் செய்கிற குணம், எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற பண்பு உங்ககிட்ட உண்டு. என்னதான் உங்களை குற்றம் சுமத்தி பழியை சுமத்தி உங்களை வழியை கொடுத்தா கூட அவங்களையும் நல்லவங்க நினச்சி தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்தீங்க. யோசிச்சு பாருங்களேன், என்னைக்காவது உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்களா? பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் கணவருக்காகவும் தானே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் வாழ்ந்திருந்தீங்கன்னா இந்நேரம் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் உங்களை இனிமேல் உங்களுக்காக வாழ வைக்கணுன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வெளியே வந்திருக்கு. அப்போ அந்த 4ல் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா, உங்களுடைய முதல் பார்வையாக எங்கே பார்க்குறார்? அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார், 8வது இடத்தை பார்க்குறார். 8 பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். 7.5 சனி இந்த 3 வருஷம் எப்போ ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்தே மீனராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்றதே கிடையாதுங்க. ஒரு சன்னியாசி வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்தீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, தேவையில்லாத கருத்து வேறுபாடு, 3வது நபர்களால் தேவையில்லாத பிரச்சனை, நாங்கள் நல்லா இருந்தாலும் இருக்கிறவங்க கலகம் பண்ணி விட்டுறாங்க, இந்த மாதிரியான சிக்கல்களை தான் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் அத்தனையும் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு சரியாக போகுது. அதே மாதிரி ஏற்கனவே கடன் நெருக்கடியில் பல மீனராசிக்காரர்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க. இந்த 7.5 சனி விரய சனி ஆரம்பிச்சதுலேருந்து கை கட்டினது வாய் கட்டல. 10 ரூபா வச்சுருந்தா 15 ரூபா போச்சு. இந்த 5 ரூபா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கடன் வாங்கணும், 5 ரூபா கடன் கொடுக்கறதுக்கு 10 ரூபா கடன் வாங்கி அடைச்சோம். இப்படி தான் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு சரியாகும். நம்பி கொடுத்தேன் சார் ஒரு 10,000 ரூபா திருப்பி வரும்னு, அது வரவே இல்லை அப்படின்னு நினச்சா அந்த வாரா கடன்கள் வசூலாகும். பேங்க்கில் ஒரு லோன் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் எல்லாமும் விலகும். இதுக்கு முன்னாடிலாம் போட்டி அதிகம், பொறாமை அதிகம், வஞ்சகம் அதிகம், சூழ்ச்சி அதிகம், ஏன் ரத்த சம்பந்தமான உறவுகளே உங்களுக்கு எதிரியாக தான் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் 3ல் குரு. தீதிலாத 3லே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லுவாங்க. 3ல் குரு இருக்கும் பொழுது தான் உறவுகளாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நம்மளை எதிரியாக பார்த்தாங்க. ரத்தத்தை உரிக்கி நான் பாலாக கொடுத்துருந்தும் கூட நீங்கள் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு தான் உங்களை கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் மாறப்போகுது. 4ல் வந்திருக்கக்கூடிய குரு மீனராசிக்காரர்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும், ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தும், உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்க. தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் பல மாறுதல்களை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறீர்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மீனராசிக்கு 4வது இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய நேரடி பார்வையாக 10வது இடத்தை பார்க்குறார். 10 குரு பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பட்டம் கிடைக்க போகுது, பதவி கிடைக்க போகுது, பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது. ஏற்கனவே இழந்த பதவி உங்களை தேடி வரும்.
ஏற்கனவே உழைச்சி கஷ்டப்பட்டுட்டு அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பணன்றதே கையில் இல்லை சார், 5ம் பத்தலை, 50ம் பத்தலை, 5 லட்சமும் பத்தலைன்னு நினச்ச மீனராசிக்காரர்கள்லாம் கட்டுக்கட்டாக கையில் வச்சு செலவு பண்ணக்கூடிய காலமாக அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு தேவையற்ற விளைய செலவுகள் எல்லாமும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ விரயம்னு எதெல்லாம் நீங்கள் நினைச்சீங்களோ அதையெல்லாம் சுப விரயம் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தா கூட சம்மந்தமே இல்லாத செலவு பண்ணி ஏமாந்துட்டு இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்லேயோ ட்ரேடிங்லேயோ அல்லது வேறு ஏதாவது தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளோ பல பேருடைய தூண்டுதலால் நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனால் அந்த இழந்த பணத்தை எல்லாம் திருப்ப மீட்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த ராகு 12வது இடத்துக்கு வந்துட்டார். இந்த 1.5 வருஷம் உங்கள் மனசாட்சியை தேட்டு பாருங்கள், ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்திருப்பீங்க. வெளியில் யார்ட்டையும் சொல்லி அழலை, அவ்வளோதான். சொல்ல முடியாத வழி, சொல்ல முடியாத ரணம், சொல்ல முடியாத சித்திரவதைகளை மனசில் சுமந்து வாழ்ந்த ராசி மீனராசி. உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை, நிம்மதி இல்லை, ஃபேமிலியில் பிரச்சனை, ஒன்று போனால் ஒன்று இப்படிலாம் அனுபவிச்சோம். ஏன்னா அந்த ராசியில் ராகு கிரகண தோஷம், மனப்பதட்டம், மன அழுத்தம், மன உளைச்சல், ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த ராகு இப்போ வெளியில் வந்துட்டார். ராகு வெளியில் வந்த நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை தருவார். ஒரு மனோதிடத்தோடு மனோதைரியத்தோடு தடையில்லாத பல காரியத்தில் முன்னேறி வெற்றியை பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் மீனராசிக்கு சத்தியமாக அமைஞ்சே தீரும். எதை நினச்செல்லாம் உங்கள் மனசு குமுறிச்சோ, எதை நினச்செல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை அப்படியே சித்திரவதைப்படுத்துச்சோ அத்தனை விஷயத்திலையும் கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தீர்வார். ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா தெய்வத்தினுடைய அருள் கிட்டும். சார் கோயிலுக்கு போனேன், விளக்கேற்றினேன், சாமி கும்பிட்டேன், எனக்கு நல்லது நடக்கலையோன்னு நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் தெய்வம் உங்களோடு பேசும். நீங்கள் எதையெல்லாம் கடவுள்கிட்ட கண்ணீரோட கோரிக்கையாக வச்சுங்களோ அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நடந்தே தீரும். நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ண போகிறீங்க, வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம், திடீர் அறிமுகங்கள் கிடைக்கும், பிரபலமானவர்களால் உங்களுக்கு பெரிய உதவிகளை கடவுள் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக முக்கியமாக பார்க்கும் பொழுது 7ல் இருந்த கேது 6க்கு வந்திருக்கிறதுனால ஃபேமிலி லைஃப்பில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ஸோ கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்கள் பண்ணலாம், பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மதோஷங்கள் அத்தனையும் விலகும். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது 7ல் இருக்கக்கூடிய கேது 6வது இடத்துக்கு வந்திருக்கார். 7ல் கேது இருக்கும் பொழுதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா கடந்த 3 வருடனே வச்சுக்கலாம். ஏன்னா சர்ப்பதோஷம் என்பது உங்களை விட்டு விலகி இருக்கு. இந்த பாஸ்ட் 3 இயர்ஸாக ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை வந்திருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்திருக்கும், லவ்வில் பிரச்சனை வந்திருக்கும், இன்னும் மறைக்காமல் சொல்லணும்னா இல்லீகல் அஃபேர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்திருக்கும். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு மனசை விட்டு சொல்லணும்னா பிரச்சனை தான் இருந்திருக்குமே தவிர சந்தோஷத்தை கொடுத்துருக்காது. இல்லை சார் திருமணமாகி வயதான தம்பதியராக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். கணவன் மீனராசியாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை, மனைவி மீனராசியாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை, அல்லது 2 பேர்த்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருந்ததுங்க. பட் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நீங்களே தவறு பண்ணியிருந்தாலும், தவறான பாதைக்குள்ளே உங்களை நேரம் கூட்டு போயிருந்தாலும் அது எல்லாம் மாறி இனிமேல் நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏற்கனவே திருமணமாய் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ஒன்று சேருவீங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தவங்கெல்லாம் புரிதலோட திருப்ப ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மறுமணம் அமையும். கூட்டு தொழிலில் பிரச்சனை, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்களுக்குள்ள சிக்கல்கள் இருக்கின்றவங்களாம் நல்ல ஒரு பாண்டிங்கோட சில விஷயங்களை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். மீனராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ல் கேது வந்திருக்கு. 6ல் கேதுன்றது எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது ரணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி மணி ஹேண்ட்லிங் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய கடன்கள் எதுவும் வாங்காதீங்க. அடுத்த ஒரு 10 மாதத்துக்கு கடன் வாங்கி எந்த வேலையும் செய்யாதீங்க. பெரிய முயற்சிகளை கடன் வாங்கி நீங்கள் தொடங்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்துட்டாலே போதும், அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் விலக முடியும். அதே மாதிரி 12ல் சனி ராகு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும். இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனி வாக்கியப்படி வரும். அந்த ஜென்ம சனி வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சின்ன சின்ன சவால்கள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் போதும். ஸோ மற்றபடி மேற்கூறிய எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து மீனராசிக்காரர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு எந்த வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல் கேதுவும் 12ல் சனி ராகுவும் மறைஞ்சிருக்கிறதால
முக்கியமாக சனி பகவானுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்வது நல்லது. சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயில் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சனிக்கிழமை போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சுண்டல் மாதிரி படைச்சு கொண்டு போயிட்டு 4 பேத்துக்கு உங்கள் கையால் கொடுங்க. ஏன்னா சனி கர்மக்காரகன். நமக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால அந்த சனியால் ஏற்படக்கூடிய தடைகளும் 6ல் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகளும் இந்த தானம் நம்ம 10 பேத்துக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் விலகும். ஸோ புண்ணிய பலன்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்ச ஒரு 9 வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் செய்யுங்களேன். சத்தியமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும். மீனராசிக்காரர்கள் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இந்த ஏழரை சனி ஆரம்பித்து பட்ட 3 வருட கஷ்டத்திலிருந்து அடுத்த 2 வருடத்தை குரு பகவான் உங்களுக்கு காப்பாற்ற போகிறார். இப்போ 4ல் குரு, 5ல் குரு வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பீக் பீரியடாக இருக்கும். ராகுக்கு எதுவும் அடுத்தடுத்த டிரான்சிஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்த தான் கொடுக்க போகுது. ஸோ அதால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல இடத்தை நோக்கி நகர்றதுக்கு இப்போ தயாராக இருக்குது. இதை நீங்கள் அன்போடு பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். மேலும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல பெரிய மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது அப்படின்னு நான் சொன்னணும். ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மனசு தான் கடவுள். இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டியடிக்க முடியும். மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன். ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமே அருண்குமார். நன்றி, வணக்கம்.